ஹாய்ங்க. இன்றைக்கி சண்டே. ஸோ கொடைக்கானல் கிளம்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் பைக்லேயே கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கொடைக்கானலில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதான் வீடியோவே. வாங்க பார்க்கலாம். அதுவும் அங்கே தெரியுது பார்த்திங்களா, அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நானும் என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் இருந்து 2 பேரும் சாப்பிடவே இல்லை. சரி போய் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஹோட்டல் கண்டுபிடிச்சேங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னென்னா, வெளியவே செப்பலெல்லாம் கழட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு நானும் அவரும் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன தான் பிளான் பண்ணி கிளம்புனாலும் வீட்டில் இருந்து 11:30 இல்லைன்னா 12க்கு மேலே தான் கிளம்புற மாதிரி இருக்குது. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அது நடந்ததே இல்லைங்க. வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பயங்கர வெயிலாக இருக்கும். அப்படியே மலை ஏற 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 கொஞ்சம் நல்லாவே கூல் ஆகிடும். மேலே போக போக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரே நாளில் செம்ம வெயிலிருந்து டோட்டலாக அப்படியே சேஞ்சஸ் ஆகிற ஃபீல் செம்மையாக இருக்கும். ரொம்ப நேரம் பைக்கில் போகிறனால அப்பப்போக்கி பைக்கை ஸ்டாப் பண்ணி இறங்குவோம். ஸோ அப்பப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த கேப்சர் பண்ணுவேன். மேலேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே போக போக ரோடே தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட லைட்டாக சாரல் மழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஒரு 1/2 hour இதே மாதிரி ட்ராவல் போயிட்டுருந்தது. கொஞ்சம் இடம் சேஞ்சஸ் ஆக கிளைமேட்டும் அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் கிளம்பிட்டோம். மேலே மலை கிராமங்களில் இருக்க ரோடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாய்வாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் போகிறப்போ ரொம்ப பயந்துட்டேன். என்னால் வண்டியிலே உட்கார முடியல. அதுக்கப்புறம் நானாக முடிவு பண்ணிட்டேன், நான் ஒரு பர்டிகுலரான இடத்துல நின்றுப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரோடெலாம் ரொம்ப சாய்வாக டீப்பாக கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே கீழே இறங்கும் ரோடு எல்லாமே. பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் சௌச்சௌ போட்டிருந்தாங்க. சௌச்சௌ கொடியிலேயே இருக்கும்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். அழகாக இருந்துச்சு. எல்லாமே சுரக்கா மாதிரி கீழே தொங்கிட்டு இருந்துச்சு எல்லா சௌச்சௌவும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சௌச்சௌ கொடியை பார்க்குறேன். வர வழியில் பேரிக்காய் தோட்டம், அப்புறமா பூண்டு, முட்டைக்கோஸ் பயிறு எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். ஒரு நாள் போகிறப்பயுமே எனக்கு கொடைக்கானல் நிறைய அனுபவம் கொடுக்குது. புதுசாக நிறைய விஷயத்த நான் பார்க்குறேன். என்றைக்குமே சலிக்காத மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. எப்படி நம்ம மேலே வந்தோமோ அதே மாதிரி குளிர் மழை வெயிலோட அன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆச்சு.